ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஜி பண்ணிவிட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட்டில் டு டைவன்ஸ் 195 எபிசோட ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல ஒரு வாய்ஸ் வந்து போன எபிசோடில் அந்த எல்லா விஷயம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது. எபிசோட ஸ்டார்டிங்கில் ஒரு புழுதி வளர்க்குற இடத்த காட்டுறாங்க. அங்கே மெடிக்கல் கிளானோட எல்டர் வந்து நிற்கிறான். அவன் அந்த புழுதி வளர்க்குற இடத்த பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கேருந்து ஸ்டோன் கிளான் சுத்தமாக காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். மீதி 2 கிளானோட எல்டரும் வரானுங்க. அதாவது நம்ம அந்த மின்னல் மாதிரி வருவாங்களா அந்த கிளானோட எல்டரும் அப்புறம் ஹாக்லோட எல்டரும் வராங்க. அவங்க அதை பார்க்குறாங்க. என்னது இதுக்கு வாய்ப்பே இல்லை, கடைசி 10 வருஷத்தில் மட்டுமே 2 ஏஷியன் கிளான் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறானுங்க. அந்த டைமில் அந்த மின்னல் கிளானோட எல்டர் சொல்கிறான், நான் போயிட்டு என்னோடய சீஃப்க்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். மெடிக்கல் கிளானோட சீஃப் சொல்கிறான், இந்தாங்க இந்த 2 ஸ்க்ரோலையும் வச்சுக்கோங்க, இது வந்து இன்விடேஷன் மாதிரி ஒரு அலைன்ஸ்க்கு இன்வைட் பண்ணுறாமல இருக்குது, இதை வந்து உங்கள் 2 பேர் சீஃப்கிட்ட கொடுங்க, மெடிக்கல் கிளான் உங்களுக்கு எப்பயுமே வெல்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே எப்பவுமே நம்ம கூகுளில் தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க எல்டர்ஸும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அளவு சொல்கிறான், ஸ்டோன் கிளான் வந்து ஃபுல்லாக டிசைபர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபேஷியல் பத்து எல்லாமே அந்த வழி இருக்கும்ல அது ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு. அவங்க வேனிஷ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு துரும்பு கூட இல்லை, அங்கே ஒரு எல்டர் கூட சிக்கலை அப்படின்னு சொல்கிறான். கூகுளில் எல்டர் சொல்கிறாரு, ஏதாவது ட்ரேஸ் இருக்கா பார்த்தீங்களான்னு. அதுக்கு அந்த எல்டர் சொல்கிறாரு, அங்கே இருக்க காற்றுலாம் வந்து ஒரு மாதிரி மிஸ்ட் மாதிரி மாறி ரொம்ப புகை மூட்டை மாதிரி மாறி மொத்தத்தையும் வந்து மறைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மொத்தம் ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டாங்க, அந்த இடமே இல்லாதனமாக அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனா யார், நம்ம சோல் கிளானாக தான் இருக்கும். அந்த டைம் அந்த ஹால்குள்ளே கிங் அங்கே வந்து வேகமாக ஓடி வந்து சொல்கிறாரு, நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், நம்ம இன்டெலிஜென்ஸ் படி பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 3 கிளான், அதாவது மெடிக்கல் கிளான், அந்த ஸ்டோன் கிளான், அவர் டண்டர் கிளான் வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. அதுக்கிட்ட எல்லோரும் சொல்கிறாரு, இந்த ஏஷியன் கிளான்ஸ் வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம், வரலாற்றுலேயே இது முதல் டைமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம கூக்ளான் லீடர் சொல்கிறாரு, அப்போ நம்ம கூக்ளானும் ஷோல் கிளான் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது, அப்போ அவங்க வந்து சஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம 2 பேரில் யாரோ ஒருத்தர் செஞ்சுருப்பாங்கன்னு. அதை கேட்ட எல்டர் சொல்கிறான், எப்படி அது சாத்தியமே இல்லை, நம்ம கிளான் ரொம்ப ஆனஸ்ட்டாகவும் நேர்மையாகவும் அப்ரைட்டாகவும் தான் இருக்கும், அப்படி இருக்கும்போது எப்படி அவனுக்கு நம்ம மேலே சந்தேகப்படலான்னு கத்திட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் கூக்ளான் எல்டர் கேட்குறாரு, நமக்கு எதாவது இன்விடேஷன் வந்திருக்கான்னு. அதுக்கு குங்கிங் சொல்கிறாரு, இது வரைக்கும் எதுவும் இல்லை, இன்றைக்கி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்தது. அது கூக்ளானோட எல்டர் சொல்கிறாரு, ஓகே, சோல் கிளானை வந்து நம்ம கிட்ட இருக்க பவர்ஃபுல்லான இன்டெலிஜென்ஸ் டீம் வச்சு மானிட்டர் பண்ணிட்டே இருங்க, ஏதாவது க்ளூ கிடைச்சா சஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல, ஒரு ஆதாரம் கிடை வரைக்கும் சஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுவோம், அதாவது அவங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எவிடன்ஸ் வேணும், அது மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் எல்டரை பார்த்து சொல்கிறாரு, ஓகே, இவ்வளோ தூரம் வந்த வரைக்கும் நம்மளோட டிஃபென்ஸ் டீமே வந்து பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்கள், நம்ம டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அதுவும் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதோட மீட்டிங்கை முடிச்சிக்கலாம்னு சொல்கிறாரு. அங்கேருந்து எல்லா எல்டர்ஸும் கிளம்பிடுறாங்க. அவர் சோல் கிளானாக தான் இருக்கும் சொல்லி நினைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி சோல் கிளானை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு 6 சோல் கிளான் மெம்பர்ஸ் வந்து ஹால் மாஸ்டர் நினைக்கிறாங்க, அதாவது நம்ம ஹேண்ட் மிஷின் முன்னாடி. அவன் சொல்கிறான், நீங்களாம் ஒரு முட்டாள் கூட்டம், நீங்கள் எதுக்குமே வந்து பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கவுண்ட் ஏற்றுறதுக்காக வந்து யூஸ்லெஸ்ஸான சோல் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அவனெல்லாம் கை காலம் உதறுது. என்ன பண்ண போகிறோம் யோசிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் ஒர்க் க்ரியேட் பண்ணி ஒழுங்கான சோல்ஸ் எனக்கு பிடிச்சிவாங்க சொல்கிறான். அவனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடிக்கிட்டு ஓடிடுறானுங்க. அந்த டைமில் ஒரு பகை மூட்டை மாதிரி ஓப்பன் ஆகுது. அதில் வந்து பார்த்தா அந்த கிளானோட எல்டர் கிங் மோன்றவன் ஒருத்தன் வரான். அவன் சொல்கிறான், மிஷங் என்னப்பா எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மிஷங் சொல்கிறான், நீங்கள் வருவீங்க நான் எதிர்பார்க்கல, எதுக்காக வந்து இங்கே கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னப்பா அவனுக்கு தோல்வி மேலே தோல்வியாக இருக்குது போல இருக்குன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான் பதிலுக்கு, எல்டர் கிங்கும் இங்கே வருவார்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் ப்ராப்பரான க்ரீட்டிங் கொடுத்துருப்பேன், அதுக்கு சாரின்னு சொல்கிறான். நான் அவன் க்ரீட்டிங் எதிர்பார்த்துலாம் இங்கே வரலை, நீ எப்போ அந்த ஹெவன்லி ஃப்ளேம் வந்து அடையத்தில் தோல்வி அடைஞ்சு அதுலேருந்து படிப்படியாக நீ தோத்துட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு கிளானில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னை ஒவ்வொரு இடத்துலையும் ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த எல்லா கிங்கும் சொல்கிறாரு, உன்னோட கீழக்கவங்களும் சுத்தமாக ப்ரோஜனம் இல்லை போல இருக்குது அவன் சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் பேசுறதை வச்சு பார்த்தா நீங்கள் என்னை ப்ளேம் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறான், உன்னை ப்ளேம் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரல, அந்த டீமன் டெசர்ட், அதாவது நம்ம ஹெவன்லி ஃப்ளேம் இருந்ததில்ல, அந்த டெசர்ட்டில் வந்து பார்த்தா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அங்கே யாரோ உள்ளே இருந்து கத்துற சத்தம்லாம் கேட்குதாமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹன்மிஷன் கேட்குறான், ஒரு வேளை ஜியான் உயிரோடு இருப்பானு. அதுக்கு அந்த எல்டர் கிங்மா சொல்கிறாரு, அப்படி அவன் உள்ள உயிரோடு இருந்தானா அந்த டீமன் ஃப்ளேம் வந்து பார்த்தா அவங்கள ஒன்று அழிச்சிருக்கணும், அப்படி அழிக்கலைன்னா அவன் அந்த டீமன் ஃப்ளேம் வந்து ரீஃபைன் பண்ணிகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதாவது நம்ம பியூர் டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்குல்ல, அதான் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹன்மிஷாங் வந்து அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படின்னா வந்து அவங்க பவரும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிளான் வந்து எதுக்குன்னு அனுப்புனாங்கன்னா ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலேருந்து ஒன்று எடுக்கிறான். எடுத்துகிட்டு அவன் சொல்கிறான், பர்பிள் கலர் கை ஜொலிக்குது, ஜியான் வந்து திரும்ப வரதுக்குள்ளே அந்த கிளானை மொத்தமாக அழிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த கையில் இருந்ததை அவன் நெத்தியில் கொடுக்குறான். அவன் வந்து ஃபுல்லாக பூஸ்டப் ஆகிட்டு, ஓகே இந்த பவர் எனக்கு கிடைச்ச வரைக்கும் இந்த மேட்ரை என்கிட்ட விட்டுருங்க, அந்த கிளான் நான் அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறான். பாவம் அவன் அங்கே ஜியோச்சன் இருக்குன்றதை மறந்துடாம போல இருக்குது, போனால் அங்கே தும்சம் போடுறாங்கன்னு தெரில அவனுக்கு. அப்படியே கட் பண்ணி ஸ்டார் பிளேவன் ரீஜன் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம மாஸ்டர் யோகாவும்
ஹேண்ட்ஃபேங்கும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம ஆளுங்களும் வந்து சோல் கிளான் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. இதனால் நம்ம டிசிப்ளின்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆகிருக்கு. அவனுங்களுக்கும் வந்து ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி சொல்கிறானுங்க. பின்னாடி அப்படியே ப்ளூ கலர் ஒரு ஒளி ஒன்று போகுது. பார்த்தா நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவர்லாம் உறிஞ்சு எவால்வ் வராங்க. அதாவது நம்ம தூஷியங்கா மாறுறாங்க. அதை பார்த்து ஹேண்ட்ஃபேங் சொல்கிறாரு, நம்ம இடத்துல இன்னொரு தூஷியங் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா ஹேண்ட்ஃபேங் சொல்கிறாரு, ஜியான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. அதில் என்ன போட்டிருந்தா, அந்த டிராகன் மார்க் வந்து பார்த்தா இன்னுமே கிளாமாவும் பவர்ஃபுல்லாகவும் தான் இருக்குது. அதனால் ஜியானுக்கு வந்து உள்ள எந்த ஆபத்தும் இல்ல. அதனால் நீங்கள் வந்து பற்றியும் கவலைப்பட தேவையில்லன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மாஸ்டர் யோகா சொல்கிறாரு, அப்போ ஜியான் வந்து உள்ள நல்லபடியாக தான் பண்ணிகிட்ருக்கான். அதாவது ஃபைனாக தான் இருக்கான். அப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நம்ம ஹேண்ட்ஃபேங்கிட்ட கேட்குறாரு, நம்ம இன்டெலிஜென்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு. அதுக்கு ஹேண்ட்ஃபேங் சொல்கிறாரு, இல்லை எந்த இன்ஃபர்மேஷனும் வரலன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோல் கிளான் சைடு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, இவங்க சைடில் வந்து இன்ஃபர்மேஷன் வரல. அப்படின்னா இவங்க இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்படியே கட் பண்ணி ஸ்டார் பிளிவன் ரீஜனை வெளில தான் கட்டுறாங்க. ஒரு கருப்பு புகை வந்து சுடுது. அப்படின்னா யாருன்னு அர்த்தம்? சோல் கிளான் மெம்பர்ஸ். அவனுங்க வரானுங்க. அதை பார்த்து எல்லாரும் என்ன இது புதுசாக இருக்குது, கண்டிப்பாக சோல் கிளான் மெம்பராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று சேர்றாங்க. நம்ம ஹேண்ட்ஃபேங் மாஸ்டர் எல்லாம் வெளில வந்துடுறாங்க. அதில் மெசேஜ் ஒன்று வந்துருக்கு, வாங்க சாவரையும் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மொண்டை கூப்பிட்றாங்க. அதை பார்த்து நம்ம யோகா மாஸ்டர் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று இவங்க கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதனால தான் வந்து ஏதோ பவர் அடைஞ்சிருக்கானுங்க. எல்லாம் இதை நம்ம சைடில் வந்து பார்த்தா ஏதோ ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதனால தான் இப்படி கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படியே அந்த மிஸ்ட்டும் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிடுது. கூட அந்த அலையன்ஸ் எல்டர்ஸ்லாம் சொல்கிறானுங்க. அப்போ இவனுங்க வந்து உடனே வந்து சண்டை போடுறானுங்க. உடனே மறைஞ்சிட்டு போயிடுறானுங்க. இவனுங்க ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கானுங்க. இவனுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ எதுக்கு சண்டைக்கு வந்து சாவரலுக்கு கூப்பிட்றானுங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்ம அந்த சைடு கூப்பிட்டு டைவர்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு யோசிக்கிறானுங்களோ நோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம யோகா சொல்கிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்டெலிஜென்ஸை வச்சு சோல் கிளானை வந்து ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்து ஜியோன் வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். அவனை வந்து அவ்வளோ சீக்கிரம் அழிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜியோன் ரீஃபைன் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த டெசர்ட் தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க டீமன் லோட்டஸ் ஃப்ளேமில் வந்து பார்த்தா கலர்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்படியே வந்து ஒரு ஒளி வந்து வெளில வருது. அப்படியே நம்ம ஜியோனும் கூசோனி தான் காட்டுறாங்க. 2 பேரும் வந்து பேக் த்ரூ ஆகிறாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 ஸ்டார் அந்த மிட் ரேஞ்ச் தூஷங்காக மாறிடுறாங்க. அப்போ ஜியான் வந்து கூசோனரை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்தனால தான் வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. அப்படி இல்லைனா இந்த ஃபயர் லோட்டஸ் வந்து என்னை இதுக்குள்ளேயே அழிச்சிட்ருக்கோம். நானே என்னை வந்து சாவடிச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கூசோன்னு சொல்கிறாங்க, நான் இங்கே வந்ததே வந்து உன்னை காப்பாற்றுறதுக்காகவும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் தான். அது இல்லாமல் இதில் எனக்கும் பெனிஃபிட்டு, நானும் தூஷங்கா அவேக்கன் ஆகியிருக்கேன் அது மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்து ஜியோன் வந்து பார்த்தா அவர் பவர் யூஸ் பண்ண பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ளேம் எடுக்க பார்க்குறாரு. பார்த்தா அவர் எடுக்க முடியல. ஃப்ளேம் வந்து டிசப்பேர் ஆகிடுது. அவர் வந்து 5 வில் டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. அதுவும் அவரால் பண்ண முடியல. அவர் வந்து ஆங்கிரி புத்தா லோட்டஸ் எடுக்க பார்க்குறாரு. அப்பயும் அவரால் எடுக்க முடியல. கூசோனோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா அவர் பவர்ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. அதாவது பவர்ஃபுல்லாக இது இழந்துட்டார். அப்படியே பார்க்குறப்ப பார்த்தா அவர் உடம்புல வந்து ஃப்ளேம்லாம் வெளில போகுது. அவர் எல்லா எவன்லி ஃப்ளேமும் வந்து வெளில போகுது. அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து கலெக்ட் ஆகுது. கலெக்ட் ஆகிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஆகுது. அது அவங்க கூசோனு ஜியோனு தூக்கி போட்டுருது. அவங்க அப்படியே தூரம் போயிடுறாங்க. அது வந்து பார்த்தா ஒரு பேபியாக வந்து ஃபார்ம் ஆகுது. அதான் நம்ம ஈவா. நம்ம ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜியானுக்கும் கூசனுக்கும் பிறக்கப் போகிற அந்த ஈவா குழந்தை. ஓகேங்களா? அந்த குழந்தை வந்து வெளில வருது. அதை பார்க்குறவங்க, யார் நீ? என்னது இது இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கண் முழிச்சு பார்த்தோன்னே ஈவா ஈவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜியானை பார்க்குது. ஜியான் பார்த்தோன்னே அது வந்து ஜியான் பல்லில் ஒட்டிக்குது. என்ன தான் அப்பா இல்லை, அந்த பவர் கனெக்ஷனில் வந்து ஒட்டிக்குது. என்ன இது? இந்த குழந்தை என்னையே பார்க்குது. யார் நீ? இந்த குழந்தை வந்து இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த குழந்தை வந்த நேரம் பார்த்தா இவருக்கு வந்து பார்த்தா அந்த எவன்லி ஃப்ளேம்லாம் வந்து போச்சுல்ல, அது வந்து கையில் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு பவர் மாதிரி ஏறுது. அதை பார்த்தது ஏன்னு சொல்கிறாரு, இது என்னோட எவன்லி ஃப்ளேமோட ஸ்ட்ராங் கனெக்ஷன் தான். இது என்னோட பவர் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கூசனை சொல்கிறாங்க, ஆமாம் இதில் என்னோட கோல்டன் எர்த் அந்த ஃப்ளிப் ஃப்ளேம் இருக்குல்ல, அவங்களோட ஃப்ளேமோட பவரும் அதில் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு. அதை பார்க்குறாங்க 2 பேரும். அப்போ இது உனக்கும் வந்து எப்படின்னா குழந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த டைம் வந்து ஜியான் சொல்கிறாரு, இல்லை நம்ம ஃபயர் டிஸ்ட்ரக்ஷன் அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த லோட்டஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரீஃபைன் பண்ணுறப்ப உன்னோட பவர் ஒன்றா சேர்த்து தான் அதை ரீஃபைன் பண்ணோம். அதனால் வந்து பார்த்தா நம்ம எல்லாரோட எவன்லி ஃப்ளேமும் வந்து கலந்து தான் இந்த குழந்தை உருவாகிருக்கு. அதுவும் எனக்குள்ளே உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கூசன் சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, எப்படின்னா ஒரு சில எவன்லி ஃப்ளேம் வந்து உருவாக்குறப்பயே வந்து பார்த்தா அது வந்து ஹியூமன் ஃபார்ம் மாறுமாமா, அந்த அளவுக்கு அது பவர் இருக்குமாமா அதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூசன் சொல்கிறாங்க, இல்லை எல்லா எவன்லி ஃப்ளேமாலும் எடுக்க முடியாது, ஒரு சில எவன்லி ஃப்ளேம் மட்டும் எடுக்க முடியும். அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான எவன்லி ஃப்ளேமு, அதனால தான் இப்படி எடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியான் சொல்கிறாரு, அப்படின்னா என்னோடய ஃபுல் பவர் என்னால் யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா என்னோட ஆங்கிரி புத்தா லோட்டஸ் 5 வில் டெக்னிக் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்குறாரு.
அப்போ வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஈவா ஈவா அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து ஈஸியாவே வந்து ஆங்கிரி புத்தாலோட செத்துடுது. அத பார்த்து ஜியான் மெர்சல் ஆயிடுறாரு. என்ன எந்த டெக்னிக்கலா ஈஸியா வந்து ஆங்கிரி புத்தாலோட செத்துடுதேன்னு. அப்படியே அது மட்டும் இல்லாம, அது அங்க இங்க சுத்தி சுத்தி ஈவா ஈவான்னு சொல்லி கையில தேய்ச்சிட்டே 10 ஆங்கிரி புத்தாலோடஸ ஒண்ணா வர வச்சிருது. அத அவர் பார்க்குறாரு. அப்ப இது வந்து நம்ம கமாண்ட் வந்து ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஃபயர் டிஸ்ட்ரக்ஷன் லோட்டஸா மாத்து அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியிலேருந்து சிக்னல் மாரி அனுப்புறாரு. அதுவும் அப்படியே ஃபயர் டிஸ்ட்ரக்ஷன் லோட்டஸா மாத்திடுது. அத அப்படியே மேல தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வெடிக்க வைக்குது. வெடிக்க வச்சுட்டு அப்படியே பக்கத்துல வருது. பக்கத்துல வந்தோனே ஜியான் சொல்றாரு, "இந்த புதுசா கிரியேட் ஆன குழந்தை வந்து என்னோட எல்லா கமாண்ட்ஸையும் வந்து ஒபே பண்ணுது. அதுவும் சீக்கிரமே முடிச்சிடுதுன்னு" சொல்றாரு. அதுக்கு கூசன் சொல்றாங்க, "இந்த குழந்தை வந்து பொறக்கிறப்ப உங்க ஸ்கில்ஸையும் மாஸ்டர் பண்ணிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து ஜியான் பக்கத்துல வந்து விளையாடிட்டு இருக்கு. அத சுத்தி சுத்தி வருது. அதுக்கு கூசன் சொல்றாங்க, "இது வந்து இவ்வளோ குட்டியா அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கு. இதுக்கு நம்ம ஏதாவது பேர் வைக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, அது ஈவா ஈவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேப்பியா வந்து ஜியான பார்க்குது. அதுக்கு ஜியான் சொல்றாரு, நான் ஸ்டாப்பா வந்து ஈவா ஈவான்னு சொல்றதுனால, இதுக்கு வந்து நம்ம லிட்டில் லீ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடலாம். அதாவது ஈவான்றது தான் ஈன்னு சொல்றாரு. அத கேட்டு நம்ம ஈவா ரொம்ப சேட் ஆயிடுறாரு. அதுக்கு ஜியான் சொல்றாரு, "ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே ஈவா நம்ம போலாம். நம்ம வந்து திரும்ப நம்ம இடத்துக்கு போ வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்படியே அப்பாக்குள்ள வந்துருப்பா பார்ப்போம்" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அதுக்குள்ள போயிடுது. ஜியான் கூசன்ட்ட சொல்றாங்க, "ஓகே நம்ம வந்து திரும்ப போற டைமு. நான் வெளில எல்லாரும் நமக்காக வந்து வொரி பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கூசன் சொல்றாங்க, "என் கிளான்ல என்னென்ன குழப்பம் வந்திருக்குன்னு தெரியல. எங்க அப்பாவுக்கு போய் எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி வா சீக்கிரம் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பாத் ஒண்ணு கிரியேட் பண்ணி 2 பேரும் வெளில போறதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம லிட்டில் கியூட் ஈவா வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஜியோ ஜியோ ஈவா 2 பேரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த எபிசோட் சந்திக்கலாம். பாய் பாய். நான் 193 எபிசோட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் நம்ம 195 எபிசோட் வந்ததுனால ஃபஸ்ட்டு இதை போஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது கட்டமாக 193 எபிசோடு இந்த வாரத்துக்குள்ளேயே வந்துடும். 192 வந்துடும் சொல்லிட்டு நம்பிக்கையோட சொல்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை.